எனக்கு வடிவேல் பாலாஜி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா மத்த யார் கூட பண்ணாலும் நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி போணும். அண்ணன் கூட அப்படி கிடையாது. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அவர் ஒரு லீட் எடுத்து போய்க்கிட்டே இருப்பாரு. அது டிவி ஷோலயா இருக்கட்டும், ஸ்டேஜ் ஈவென்ட்லயா இருக்கட்டும், எப்பவுமே எனக்கும் வடிவேல் பாலாஜி அண்ணா ஓடில இருக்கக்கூடிய காம்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இன் பிட்வீன்லேயே கேட்கலான்னு நினச்சேன். வடிவேல் பாலாஜி அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை ரோபோ சங்கர் சார் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவங்களோட இருந்த சில விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? என்னன்னா நம்ம அவங்களோட க்ளோஸாக நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது என்றைக்குமே ஞாபகம் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கேகே நகரில் ஒரு வீடு. அப்போ வந்து ரோபோ சங்கரனாவும் பஜாஜ் சிட்டி 100, பாலாஜி அண்ணாவும் பஜாஜ் சிட்டி 100, நானும் பஜாஜ் சிட்டி 100. 3 பேருமே பைக்கில் அப்படி பைக்லலாம் ஒரு பாட்டி போயிருக்கோம். என்னடா அதாவது நாங்கள் பிளான் பண்ணி வாங்கல. பட் 3 பேருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பைக் இருக்கும். அப்படிலாம் ட்ராவல் பண்ணி ரூமில் உட்காந்து பேசுறது, நிறைய விஷயங்கள் கலகலன்னு இருக்குது. அப்போ ராமதனா சில நேரம் ஷூட்டிங் வந்தால் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ராமதனா என்ன பண்ணுவார், மதுரையிலேருந்து ஷூட்டிங் வருவார்ல, அப்போ அவர் வந்து அப்போ பெருசாக ரூம்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யார் வீட்லையா தங்க வைக்கணும். அப்போ என் வீட்டில் வந்து தங்கிப்பாங்க. ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் வந்துட்டாரு. ரோபோனா வருவார். என்ன பண்ணா ராமர் அப்படின்னாரு. ஐயா என்னையா ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரியா? ராமருங்க வா, பாத்ரூம் யூஸ் பண்ணியா? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண? 10 நிமிஷம். அதுக்கு ஒரு பில்லு. லைட்டு போட்டியா? ஃபேன் போட்டியா? டிவி யூஸ் பண்ணியா? பால்கனியில் எங்கே வந்து நின்னியா? இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்லை போட்டு ஃபன்னியாக நிறைய விஷயம் பண்ணுவார். அதெல்லாம் இன்னும் அந்த நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக எப்போவுமே அது வந்து உங்கள் மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன்.